ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா பீனட் பேன் கேக் தாங்க. ஆமாங்க, குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. 10 நிமிஷத்தில் சீக்கிரமே செஞ்சிடலாங்க. அதே போல் ஈஸியாகவும் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்க்குறேங்க. சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் ஸ்வீட் நிறையா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்குறேங்க. நீங்கள் முட்டை வேணாம் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை நல்லா அரைச்சி அதை கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலை இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நிலக்கடலையை மிக்சி ஜாரில் வச்சு பல்ஸ் மோடில் ஒரே சுற்றுங்க. ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலையில் பாதி அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. தவாலங்க 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி வேணால், கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ அந்த தண்ணியில் நம்ம வெல்லத்தை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நான் மண் இருக்கிறதுனால வடிகட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இதோட நிலக்கடலையே சேர்த்துடலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த வெல்லத்தோட நிலக்கடலை நல்லா மிக்ஸ் ஆகி இறுகி வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இப்போ நான்ஸ்டிக் தவாலங்க கரைச்சி வச்சுருக்க மாவு தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வைங்க, சிம்மில் வச்சு. பாருங்க, வெந்துடுச்சு. வெந்த உடனே நம்ம நிலக்கடலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. சுற்றி நெய் விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாங்க. பீனட் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.